வணக்கம் நண்பர்களே. என்னடா எல்பிஎல்லுக்கு நடந்த சோதனை, எல்பிஎல்ல சும்மாவே 5 டீம் தான், இப்ப 3 டீமா மாறிட்டடா, இந்த முறை எல்பிஎல் என்ன நடக்க போகுது என்பதாக இலங்கை ரசிகர்கள் மிகப்பெரிய ஒரு ஏக்கத்தில் இருக்கின்றார்கள். அப்படி என்னடா எல்பிஎல்ல நடந்துச்சுன்னு கேக்குறீங்க, இந்த காணொலியில முழுமையா பார்ப்போம். அதாவது எல்பிஎல் தொடரில் மொத்தமாக ஒவ்வொரு பருவ காலத்தில் எல்பிஎல் எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டதோ அப்பொழுதிலிருந்து இப்போ வரைக்கும் 5 அணிகள் மாத்திரமே எல்பிஎல் போட்டிகளில் விளையாடி கொண்டிருந்தார்கள். அதிலே கிட்டத்தட்ட 2020ஆம் ஆண்டிலிருந்து 2024ஆம் ஆண்டு வரைக்கும் 16 அணிகள் மாற்றப்பட்டு விளையாடி கொண்டிருக்கு. ஆனால் ஒரு தொடரிலே 5 அணிகள் மாத்திரமே விளையாடுகின்றார்கள். 16 அவர்களுடைய உரிமையாளர்கள் ஒவ்வொன்றாக மாற்றப்பட்டு கிட்டத்தட்ட 16க்கு மேற்பட்ட அணிகள் விளையாடி இருந்தது 2020 இருந்து 2024ஆம் ஆண்டு வரைக்கும். ஆனால் இம்முறை இடம்பெற இருக்கின்ற இந்த லங்கா பிரீமியர் லீக், இந்த எல்பிஎல்லில் கூட மீண்டும் 2 அணிகள் மாற்றப்பட்டதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. குறிப்பாக 3-4 பருவ காலமாக தொடர்ச்சியாக ஒரே அணியாக வந்து கொண்டிருந்த லைகா ஜாஃப்னா கிங்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த அணியும், அதே போன்று கொழும்பு ஸ்ட்ரைக்கர்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த அணியும் தான் தற்பொழுது மாற்றப்பட்டிருக்கின்றது என்பது, அதாவது உத்தியோகபூர்வமாக இலங்கை கிரிக்கெட் சபையினால் நீக்கப்பட்டிருக்கின்றது. காரணம், அவர்களுடைய அந்த ஒப்பந்தத்தை மீறிய அணிகள் என்ற அடிப்படையிலே இந்த 2 அணிகளும் லைகா ஜாஃப்னா கிங்ஸ் அதே போல கொழும்பு ஸ்ட்ரைக்கர்ஸ் இந்த 2 அணியையும் நீக்கி இருக்கின்றார்கள், உத்தியோகபூர்வமாக விலக்கி வைத்திருக்கின்றார்கள் இலங்கை கிரிக்கெட் சபை என்பதாக உத்தியோகபூர்வமாக இன்றைய தினம் வெளியிட்டிருக்கின்றார்கள் இலங்கை கிரிக்கெட் சபை. அப்படியாக இருந்தால் மிகுதமாக 3 அணிகள் இருக்கின்றன. குறிப்பாக இந்த 2 அணிகளுக்கு பதிலாக வேறொரு அணிகள் உரிமை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அப்படி இல்லை என்று சொன்னால் வேறு வழிகளில் இந்த அணிகள் மீண்டும் விளையாடக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம். இலங்கை ரசிகர்களுக்கு, குறிப்பாக லைகா ஜாஃப்னா கிங்ஸ் அணியினுடைய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மனசங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே அமைந்திருக்கும். காரணம், கொழும்பு ஸ்ட்ரைக்கர்ஸ் அணியை விட லைகா ஜாஃப்னா கிங்ஸ் அணி 3 தடவைகள் கிண்ணத்தை சுவீகரித்த ஒரு அணி என்பது குறிப்பிடத்தக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம். இம்முறை இடம்பெற இருக்கின்ற இந்த பருவ காலத்தினுடைய லங்கா பிரீமியர் லீக் கிரிக்கெட் சுற்று போட்டியில் புதிய எந்த 2 அணிகள் வரப்போகின்றது. அப்படி இல்லை சொன்னால் இதே 2 அணிகளும் மறுபடியும் ஒப்பந்தத்தை புதுப்பித்து திரும்ப வருவார்களா என்பதாக நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். இதே போல மற்றும் ஒரு காலனியோடு உங்களை சந்திக்கும் விடைபெற்று செல்லும் நான் ஆர்ஜி யாசிர். வணக்கம் நேயர்களே.